வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. நாம ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் விகிதம் மற்றும் விகிதச்சமங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் 20 வீடியோஸ் பார்த்துருக்கோமா. ஸோ ஒவ்வொரு வீடியோலுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி அந்த அதுக்கான ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ தான் லாஸ்ட் வீடியோ, ஓகேங்களா. ஸோ இதுல என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் பார்க்க போறோம்னு பாருங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்ன ஸோ இதுக்கான கான்செப்ட் ஒன்று பார்த்துருவோம், ஓகேங்களா. ஸோ இதுக்கான கான்செப்ட் என்னன்னா, இப்போ நம்ம சால்வ் பண்ணக்கூடிய சம்ஸ்க்கு ரெண்டு ப்ரப்போர்ஷன் அப்படின்னா என்ன பார்த்தோம்? ப்ரப்போர்ஷன் விகித சமம். விகித சமம்னா ரெண்டு விகிதம் வந்து சமமா இருக்கும், ரெண்டு ரேஷியோ சமமா இருக்கும், அதுதான் விகித சமம். இப்போ ரெண்டு நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 8 10 இருக்குன்னா இது என்ன ரேஷியோல இருக்கு உங்களுக்கு? 8ம் 10ம் 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 4:5ங்கிற ரேஷியோல இருக்கு, ஓகேங்களா. இப்போ 12 and 15 அகைன் ரெண்டு நம்பர் இருக்கு, இதுவும் எந்த ரேஷியோல இருக்கு உங்களுக்கு? 4:5ங்கிற ரேஷியோ இருக்கா? 3ஆல கேன்சல் பண்ணா அப்போ இந்த ரெண்டு ரேஷியோஸும் ஈக்குவலா இருக்கு, ஓகேவா. அப்போ இந்த நம்பர்ஸ் எதுல இருக்கு? இந்த நம்பர்ஸ் ஆர் இன் ப்ரப்போர்ஷன். அதாவது 8/10 ஈக்குவல் டு 12/15. ப்ரப்போர்ஷன் இப்படி எழுதலாமா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ரப்போர்ஷனோட இன்ட்ரோடக்ஷன்லயே. ஸோ ரெண்டு ப்ரப்போர்ஷன் என்னது? விகிதச்சமம். ரெண்டு விகிதம் வந்து சமமா இருக்கு. இப்ப 8 10ங்கிற நம்பருக்கும் 4:5ங்கிற விகிதம் தான் வருது, 12 and 15க்கும் 4:5ங்கிறது தான் வருது, ஓகேங்களா. இப்போ நியூவா என்ன பார்க்க போறோம்னா, இத ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன வரும்? 12 plus 8 கீழையும் 10 plus ஓகே 15 ஆட் பண்ணீங்கன்னா 20/25 வருமா. சோ இந்த 20/25 நீங்க எந்த டேபிளால கேன்சல் பண்ணா 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேஷியோ கிடைக்குது? 4/5ங்கிற ரேஷியோ கிடைக்குதா? ஓகே, நெக்ஸ்ட் இத மைனஸ் பண்ணுங்க. அதாவது 12 - 8 15 - 10 உங்களுக்கு என்ன கிடைக்குது? 4/5ங்கிற நம்பர் கிடைக்குது. அண்ட் தென் இதுக்கான ரேஷியோ எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு காமனா டிவைட் பண்ண நம்பர் இல்ல, ஸோ 4:5 தான் கிடைக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன கான்செப்ட்னா, உங்களுக்கு நம்பர்ஸ் ஆர் இன் ப்ரப்போர்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பரை நீங்க ஆட் பண்ணியே, அதாவது மேல நியூமரேட்டர் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டினாமினேட்டர் ஆட் பண்ணி அதுக்கு ரேஷியோ எடுத்தாலும் இதே ரேஷியோல தான் இருக்கும். அதாவது இந்த கான்செப்ட் வச்சுதான் இந்த சம் சால்வ் பண்ண போறோம் இந்த வீடியோல. a/b = c/d இப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து a/b ஒரு ரேஷியோல இருக்கும், அதே ரேஷியோல தான் c/d இருக்கும். அதனாலதான் இது ப்ரொபோர்ஷன் சொல்றோம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா a plus c divided by b plus d க்கும் இதே ரேஷியோல தான் இருக்கும். இதே ரேஷியோ தான் நீங்க மைனஸ் பண்ணாலும் வரும். a minus c divided by b minus d யும் இதே ரேஷியோல தான் இருக்கும். இந்த இன்னைக்கு பார்க்கக்கூடிய சம்ஸ்ல வந்து நம்ம இந்த மைனஸ் பண்ற கான்செப்ட் வச்சுதான் சம் சால்வ் பண்ண போறோம், ஓகேவா. நெக்ஸ்ட் இப்ப ஸ்ட்ரைட்டா சம்ஸ் போலாமா? ஓகே, சம் பாருங்க. When x is subtracted from each of 19 ல இருந்து x subtract பண்றோம், 28 ல இருந்து x subtract பண்றோம், and then 55, ஓகேங்களா. நெக்ஸ்ட் 91, ஓகேங்களா. என்ன சொல்லிருக்காங்க? x is subtracted from each of, ஒவ்வொன்றுல இருந்தும் 19 28 55 91ல இருந்து சால்வ் பண்ணும்போது அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் அப்டைன் இன் திஸ் ஆர்டர், நம்ம ஒரு நம்பர் அப்டைன் பண்ணுவோமா, அந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ப்ரப்போர்ஷன்ல இருக்கும். ப்ரப்போர்ஷன்ல இருக்கும்னா 19 - x divided by 28 - x இதனுடைய ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 55 - x divided by 91 - x க்கு ஈக்குவலா இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் இந்த சைடு
நமக்கு எப்படி இருக்கும், சம் சால்வ் பண்றதுக்கு லென்த்தியா வருமா? சோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, a by b ஈக்குவல் டு c by d னா ஈக்குவல் டு எதுக்கு, இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், a மைனஸ் c டிவைட் பை b மைனஸ் d க்கு ஈக்குவலா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மையும் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணுமா மைனஸ் பண்ணுமானா மைனஸ் பண்ணும். ஏன்னா இங்க சிம்பிள்ஸ் ஈக்குவலா இருந்தா மைனஸ் பண்ணாதான் நமக்கு என்ன ஆகும், எக்ஸ் வந்து கேன்சல் ஆகும். ஓகேவா? சோ மைனஸ் பண்ணுங்க. ஸோ 55 மைனஸ் எக்ஸ் இருக்கா? ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா 55 மைனஸ் எக்ஸ்ல இருந்து மைனஸ் 90 மைனஸ் இன்ட்டு இங்க ஒரு மைனஸ் வந்து பிளஸ் எக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 91 மைனஸ் எக்ஸ்ல இருந்து மைனஸ் ஆஃப் 28 மைனஸ் இங்க ஒரு மைனஸா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் எக்ஸ். இது வந்து என்னாகும், எக்ஸ் வந்து கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? எக்ஸை ரிமூவ் பண்ணதான் மைனஸ் பண்றோம். இப்போ 55ல இருந்து 19 மைனஸ் பண்ணுங்க. 55ல இருந்து ஒரு 20 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், 35. அப்போ 36 உங்களுக்கு ஈக்குவல் டு 36 மேல கிடைக்கும். கீழே 91ல இருந்து 28 மைனஸ் பண்ணுங்க. 91ல இருந்து 28னா 11னா 3 வருமா, இங்க 8னா 6 ஓகே 63 வரும். ஓகேங்களா? 63. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு வந்து இதுக்கு வந்து கேன்சல் பண்ணுங்க. ஏதாவது டேபிள்ஸ்ல கேன்சல் ஆக முடியுதான்னு பாருங்க. 9ஆல கேன்சல் ஆகும். மேல வந்து 4 டைம்ஸ் வரும், 9ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா கீழே 7 டைம்ஸ்னு வரும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், இந்த நம்பரோட ரேஷியோ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், 4/3 பண்ணிட்டோமா? இப்போ என்ன பண்ணலாம்னா 19 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 28 மைனஸ் 6 இது என்ன ரேஷியோல இருக்கோ இதே ரேஷியோ தான், இதுதான் 4/7. இதே ரேஷியோல தான் இது இருக்கும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் பார்த்துட்டோம், எல்லாமே ஒரே ரேஷியோல இருக்கும்ட்டு. இப்போ இதை சால்வ் பண்ணி நீங்க எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இதுக்கு பதிலாக நீங்க இந்த டேர்ம் எடுத்து கூட சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? எய்தர் இந்த டேர்ம் நம்பர் சின்னதா இருக்கிறதுனால இது எழுதியிருக்கேன், இல்லைன்னா நீங்க 55 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 91 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4/7 இந்த டேர்ம் எடுத்து சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ சேமா தான் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா இது ரெண்டுமே என்னது, இது எல்லாமே ஒரே ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த டேர்ம் எல்லாம் 4/7 ரேஷியோல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்ப சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணோம். இப்போ 7ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 7 இன்ட்டு 19 எவ்வளவு வரும், 133 மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் 7x 4 இன்ட்டு 28. ஓகேங்களா? ஸோ 4 இன்ட்டு 28 மைனஸ் 4x. ஓகே, ஸோ 4 இன்ட்டு 28 எவ்வளவு வரும், 33. இங்க பாசிட்டிவ் இருக்கிறது மைனஸ் வருமா, 8 இன்ட்டு 4 32 2 ரிமைனிங் 3 4 இன்ட்டு 2 8 8 பிளஸ் 3 11 ஈக்குவல் டு மைனஸ் 7x வந்து இங்க பிளஸ் 7x மைனஸ் 4x ஈக்குவல் டு இது என்ன வருது 3x. இங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 1 2 21 வருதா? நெக்ஸ்ட் 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 7 டைம்ஸ். ஸோ உங்களுக்கு x ஈக்குவல் டு 7 கிடைக்குது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் x ஈக்குவல் டு 7. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணும். இதான் வந்து நார்மல் வே ஆஃப் சால்விங். ஓகேவா? நெக்ஸ்ட் சரி, இப்போ உங்களுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்க்கலாம். ஷார்ட்கட் என்னது, நம்பர் 19. ஓகேங்களா? ஸோ நமக்கு 19ல இருந்து மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 28 மைனஸ் எக்ஸ், இதுவும் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 55 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 91 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் இங்க இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது மட்டும் எழுதுங்க. இது இருக்கா, இந்த டேர்ம் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்க. 28ல இருந்து 19 மைனஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வரும், 28 மைனஸ் 19
9 வருமா? ஓகே. நெக்ஸ்ட் இங்க மைனஸ் பண்ணுங்க. 91ல இருந்து 55 மைனஸ் பண்ணுங்க. 91ல இருந்து 55 மைனஸ் பண்ணீங்கன்னா 6 8க்கு 3 36 வருமா? இங்க 36 வரும். 91 மைனஸ் 55. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதி இதை மைனஸ் பண்ணி இது 36 இது 9ன்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இந்த 19 மைனஸ் 6 ஓகேங்களா, இந்த டேர்மோட இந்த 36 மல்டிபிள் பண்ணும் இன்டு 36 ஈக்குவல் டு இந்த 55 மைனஸ் எக்ஸோட இந்த 9 வந்து மல்டிபிள் பண்ணும் இன்டு 9. இதுதான் உங்களுக்கான ஈஸியான சால்வ் பண்ற ஷார்ட்கட். இப்ப 9ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 4 டைம்ஸ் வந்துருமா? அப்ப ஜஸ்ட் வந்து 19 into 4 எவ்வளவு வரும்? 76 minus 4x equal to 55 minus x. So 4x இங்க வந்தா பிளஸ் ஆகும். 4x minus x 3x. இங்க வந்து 76 minus 55 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 21 equal to 3x. So இதுல இருந்து x equal to 7ங்கிறது உங்களுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ இதுதான் உங்களுக்கான ஷார்ட்கட். ஜஸ்ட் வந்து என்னவோ இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் எடுங்க. இந்த நம்பரை இங்க மேல இருக்கிறது இல்லையா, இந்த நம்பரோட மட்டும் ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? அந்த ஷார்ட்கட் மெத்தட்ல தான் போட போறோம். ஓகேவா? இஃப் எக்ஸ் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் each of the number என்னது 54 minus x divided by 49 minus x and then 22 minus x divided by 21 minus x. சரிங்களா? ஏன் இந்த மாதிரி எழுதணும்? ஏன்னா மைனஸ் பண்ண வேண்டி கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ப்ரொபோர்ஷன்ல இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ரேஷியோ ஆஃப் இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ்ல எக்ஸ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்காக ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இதுக்கான ஷார்ட்கட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் இந்த 49க்கும் 54க்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. 49ஓட 5 டிஃபரன்ஸ், இந்த 22க்கும் 21க்கு டிஃபரன்ஸ் எடுங்க 1. இந்த 1 வந்து இந்த 54 மைனஸ் எக்ஸோட 1 மல்டிபிள் பண்ணுங்க. இந்த 22 மைனஸ் எக்ஸோட 5 மல்டிபிள் பண்ணுங்க. ஓகேவா? 1 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 54 மைனஸ் 6 தான் வரும். இங்க 22 into 5 என்ன வரும்? 110 மைனஸ் 5x. மைனஸ் 5x வந்தா இங்க பிளஸ் 5x. 5x மைனஸ் x 4x ஈக்குவல் டு 110ல 55 மைனஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு வரும்? 56 கிடைக்கும். இப்போ 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 14. ஓகேவா? சோ எக்ஸோட வேல்யூ 14. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 8x minus 25. அதாவது 8x minus 25ங்கிறதுக்கும் அண்ட் தென் 7x minus 26க்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. இங்க எக்ஸுக்கு பதிலா 14 சப்ஸ்டியூஷன் பண்ணீங்கன்னா 8 into 14 எவ்வளவு வரும்? 112 minus 25. அண்ட் தென் எக்ஸுக்கு பதிலா 14 சப்ஸ்டியூஷன் பண்ணீங்கன்னா 14 into 7 98 minus 26. இங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 72. 112ல இருந்து 25 மைனஸ் பண்ணீங்கன்னா 100ல இருந்து 25 பண்ணீங்கன்னா 75 plus 12 87. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இது எந்த நம்பரால கேன்சல் பண்ணா? 3ஆல கேன்சல் பண்ணாமா? சோ 3ஆல கேன்சல் பண்ணுங்க. 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸா? சோ ரிமைனிங் 2 9 டைம்ஸ் வரும். இங்க வந்து 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 டைம்ஸ் 6, ரிமைனிங் 1 4 டைம்ஸ். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 29:24ங்கிற ஏ ஆப்ஷன் தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் if x is
லாஸ்ட் சம்ல என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோமா, இந்த சம்ல ஆட் பண்ண போறோம். இஃப் எக்ஸ் இஸ் ஆடட் டு ஈச் ஆஃப் 12, 28, 21, 45 ஆட் பண்ணும்போது வரக்கூடிய நம்பர்ஸ், the numbers so obtained in this order are in proportion. ஸோ ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த எக்ஸ் வந்து இந்த எக்ஸ் பிளஸ் 3 4x + 1ல சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, மீன் ப்ரொபோர்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சராசரி விகிதாச்சாரம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ 12 + x டிவைடட் பை 28 + x ஈக்குவல் டு 21 + x டிவைடட் பை 45 + x. ஆட் பண்ணியிருந்தாலும் சரி மைனஸ் பண்ணியிருந்தாலும் சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட ஷார்ட்கட் என்னது, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. 12 28 இப்போ 16. நெக்ஸ்ட் இதுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. 21 மைனஸ் பண்ணுங்க, 45ல இருந்து 24 கிடைக்குமா. ஸோ அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 12 + x இன்ட்டு 24ம் இங்க 21 + x இந்த 16யும் மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்றதுக்கு முன்னால கேன்சல் பண்ண முடியுதா, 8 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகும். 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 12 × 3 36 + 3x ஈக்குவல் டு plus 3x equal to 21 × 2 42 plus 2x. இப்போ 42ல இருந்து இந்த 36 இங்க வந்தா மைனஸ் ஆகுமா, 6. இந்த 2x இங்க வந்தா 3xல இருந்து மைனஸ் ஆயிட்டு x கிடைக்குமா, x equal to 6. ஓகேவா, x equal to 6 இப்ப எதுல சப்ஸ்டிட்யூஷன் பண்ணோம், x plus 3 and then 4x plus 1ல சப்ஸ்டிட்யூஷன் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூஷன் பண்ணீங்கன்னா எக்ஸ்க்கு பதிலா 6 சப்ஸ்டிட்யூஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இங்க 9 வரும். இங்க என்ன வரும், 6 சப்ஸ்டிட்யூஷன் பண்ணீங்கன்னா 4 × 6 எக்ஸ்க்கு பதிலா 6. ஓகேங்களா, 24 + 1 25 வரும். ஓகேங்களா, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மீன் ப்ரொபோர்ஷனல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, மீன் ப்ரொபோர்ஷனல் ஃபார்முலா என்னது, 2 நம்பர் இருந்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் AB. இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 × 25. 9 ரூட் விட்டு எடுத்தா 3, 25க்கு 5. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15. ஸோ ஏ ஆப்ஷன் தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 66th கொஸ்டின். When x is added to each of 8, 14, 20, 30 ஓட ஆட் பண்ணும்போது then the number so obtained in this order forms a proportion. ஸோ அது வந்து ஒரு ப்ரொபோர்ஷன்ல ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுல இருந்து நம்ம எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வாட் இஸ் த மீன் ப்ரொபோர்ஷன் பிட்வீன் இந்த எக்ஸோட வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூஷன் பண்ணி மீன் ப்ரொபோர்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எக்ஸ் இஸ் ஆடட் டு, ஓகேங்களா, ஆடோ சப்ராக்ஷனோ நமக்கு சேம் மெத்தட் தான். ஓகேங்களா, ஸோ 8 + x டிவைடட் பை 14 + x ஈக்குவல் டு 20 + x டிவைடட் பை 30 + x. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டிஃபரன்ஸ் இருக்குமா, இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 8க்கும் 14க்கும் 6, 20க்கும் 30க்கும் 10. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த 10 வந்து இந்த 8 + x மல்டிபிள் பண்ணுமா, 8 + x 10 மல்டிபிள் பண்ணுங்க. இந்த 20 + x 6 மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்றதுக்கு முன்னால ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 2ஆல பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ், இங்க 5 டைம்ஸ். இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 8 × 5 40 + 5x ஈக்குவல் டு 20 × 3 60 + 3x. ஸோ 60, இப்போ 40 இங்க வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா 20, இங்க 5x - 3x வந்து 2xன்னு வரும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு x ஈக்குவல் டு 10 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x - 2 and then 7x + 2.
ஸோ இதுக்கு தான் மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. இதுல எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணோம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண 10 சப்ஸ்டியூஷன் பண்ணா இங்க 8 கிடைக்குமா, இங்க 70 + 2 72 கிடைக்கும். இதுக்கு தான் மீன் ப்ரொபோர்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். மீன் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a இன்டு பி. ஏங்கிறது 8, பிங்கிறது 72. இந்த 72வை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 8 × 9 ஸ்ப்ளிட் பண்ணலாமா, 72 8 × 9. ஸோ இதுல இருந்து 8 2 8க்கு ஒரு 8ம் அந்த 9ல இருந்து 3 வெளியே எடுக்கிறோம்னா 24 அப்படின்னு கிடைக்கும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கான கேள்வி, இஃப் எக்ஸ் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஆஃப், ஓகேங்களா. ஸோ 24 40 33 and 57ல இருந்து சப்ராக்ட் பண்ணா அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடியத நம்பர் ஸோ அப்டைன்ட் ஆர் இன் ப்ரொபோர்ஷன், ப்ரொபோர்ஷன்ல இருக்கும் அப்படி, ஓகேங்களா. அப்போ அந்த எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த எக்ஸ் வந்து இந்த 5x + 2 and then 4x + 15ல சப்ஸ்டியூஷன் பண்ணி வரக்கூடிய நம்பர்ஸ்க்கு ரேஷியோ என்ன அப்படிங்கறத நீங்க ஆப்ஷன்ல இருந்து சூஸ் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. சோ இப்போ லாஸ்ட் வீடியோல உங்களுக்கான கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம். சோ உங்களுக்கான கேள்வி என்னது, the income of A and B, ஓகேங்களா. சோ இன்கம் வந்து A and B யோட இன்கம் என்ன ரேஷியோல இருக்கு, 8:5ங்கிற ரேஷியோல இருக்கு. அந்த எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ரேஷியோல இருக்கு, 5:3ங்கிற ரேஷியோல இருக்கு. நெக்ஸ்ட் ஏ சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா ஏ வந்து 24,000 சேவ் பண்றாங்களா, 24Kன்னு எழுதிக்கிறேன். அண்ட் தென் பி வந்து 20,000 சேவ் பண்றாங்களா, 20Kன்னு எழுதிக்கிறேன், ஓகேங்களா. சோ இதுல இருந்து டிஃபரன்ஸ் இந்த மந்த்லி இன்கம் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்கட்ல தான் போட போறேன். ஷார்ட்கட் வந்து என்ன பண்ணணும், ஷார்ட்கட்க்கு ஸோ இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 5 × 5 25 பார்ட்ல இருந்து 8 × 3 24 பார்ட்டை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 பார்ட் கிடைக்கும். அந்த வேல்யூ தான் இந்த 5 × 20 எவ்வளவு வரும் உங்களுக்கு, 100K மைனஸ் 24 × 3 எவ்வளவு வரும், 72K. ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு என்ன வரும், 28K. ஸோ இந்த 1 பார்ட் ஈக்குவல் டு தான் 28,000. ஓகேவா. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் இன் தயர் மந்த்லி இன்கம். ஸோ வந்து 8 பார்ட் ஒருத்தவங்களோடது, 5 பார்ட் இன்னொருத்தவங்களோடது. ஸோ 8 பார்ட்டுக்கும் 5 பார்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேக்குறாங்க, எவ்வளவு வருது டிஃபரன்ஸ், 3 பார்ட். ஸோ 1 பார்ட் 28,000னா 3 பார்ட் ஈக்குவல் டு 3ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 8 × 3 என்ன வரும், 24. ரிமைனிங் 2 4 ரிமைனிங் 2 3 × 2 6 6 + 2 8. ஸோ 84,000 அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான சேலரிக்கான டிஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் கரெக்ட், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ தான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோடைய லாஸ்ட் வீடியோ. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருக்கோம். இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி ஆகட்டும் அண்ட் தென் எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே எல்லா எக்ஸாமுமே பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்போம். ஸோ இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை நீங்க இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னாவே உங்களால எஸ்எஸ்சி அண்ட் தென் பேங்கிங்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்க எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் இப்போ தமிழ்லயே கண்டக்ட் பண்றாங்க. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் பாத்தீங்கன்னா நீங்க எழுதலாம். எஸ்எஸ்சியில பாத்தீங்கன்னா மேக்ஸ் 25, ரீசனிங் 25, ஜிஎஸ் 25, இங்கிலீஷ் 25ன்னு சொல்லிட்டு 4 செக்ஷனுமே ஈக்குவலா ஸ்பிளிட் அப் ஆகிருக்கும், ஓகேங்களா. ஸோ எஸ்எஸ்சியில அண்ட் தென் உமன்ஸ்க்கு வந்து ஃபீஸ் ஃப்ரீ,
மென்ஸுக்கு மட்டும் எவ்வளோ, மேலுக்கு மட்டும் 100 rupees. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமு லாஸ்ட் இயர்ல இருந்து தமிழ்லயே கண்டக்ட் பண்றாங்க எஸ்எஸ்சி எக்ஸாம். ஸோ அதனால எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் எக்ஸாமே அப்ளை பண்ணி அட்டன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்ல தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து மேபி இந்த எக்ஸாம் பத்தின உங்களுக்கான அவேர்னஸ் இல்லாம இருக்கலாம். ஏன்னா அது தமிழ்லயே இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதனாலதான் உங்களுக்கு இன்ஃபார்ம்